தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. வேலூரில் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேலூர் அருகே ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கர்ப்பிணியின் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் அருகே ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு 3 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கர்ப்பிணியின் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உயர் சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் அருகே ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு 3 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கர்ப்பிணியின் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உயர் சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, வேலூர் மாவட்டத்தில் ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு அளித்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்து தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் கந்தம்பாளையத்தில் வசித்து வரக்கூடிய ஆந்திர மாநிலம் சித்தூர் மங்கள சமுத்திரத்தைச் சேர்ந்த ரேவதி, 36 வயதான ரேவதி என்ற 4 மாத கர்ப்பிணி பெண் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக கடந்த 6ஆம் தேதி அன்று பிற்பகல் கோவை திருப்பதி விரைவு ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் பயணித்த போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அந்த பெட்டியில் ஏறிய கேவிக்குப்பம் பூஞ்சோலை கிராமம் சின்னநாகல் பகுதியை சேர்ந்த ஹேமராஜ் என்பவர் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளிக்க முயன்றதாகவும் அந்த பெண்ணை தாக்கி வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சீதாராமன்பேட்டை அருகில் ஓடக்கூடிய ரயிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அந்த பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதன் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய அந்த பெண்ணிற்கு நேற்று கருச்சிதைவு ஏற்பட்டது என்ற ஒரு துயரமான செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவருடைய முழு செலவையும் அரசே ஏற்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அரசு சார்பாக 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.